வணக்கம். த ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை நான் உங்களை வரவேற்கிறேன். கடந்த 2 மாதங்களாக ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்த்த ஒரு கதை, தர்மஸ்தலா. மிஸ்டர் எக்ஸ் கூறியபடி, நான் இந்த இடத்தில் 300க்கும் மேற்பட்ட சவங்களை புதைத்திருக்கிறேன். அதன்படி 13 இடங்கள் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் மார்க் செய்யப்பட்டது. அந்த இடங்களில் எஸ்குவேஷன் வேலையும் நடந்தது. சைட் நம்பர் 6இல் ஒரு சில எலும்புகள் கிடைத்தது. சைட் நம்பர் 13இல் இன்னும் ஒரு சில எலும்புகள் கிடைத்தது. சைட் நம்பர் 14இலும் எலும்புகள் கிடைத்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு ட்விஸ்ட் நடக்கிறது. இந்த ட்விஸ்ட் எந்த விசில் ப்ளோவரை பற்றி, எந்த மிஸ்டர் எக்ஸை பற்றி நாம் அனைவருமே பார்த்து வந்தோமோ, அந்த நபர் கூறியபடி கேட்டு வந்தோமோ, அந்த நபரையே SITN டீம் நேற்று இரவு கைது செய்துள்ளது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன? அல்ல இதற்கு பின்னாடி அரசியல் பிரஷர் இருக்கிறதா? விசில் ப்ளோவரையே சிக்க வைத்து விட்டார்களா என்கிற அந்த கேள்வியும் ஒரு சில நபர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கதை ஜூலை 11ஆம் தேதி கிளம்பியது. ஆக்சுவலா பார்க்க போனீர்கள்னா ஜூலை 4ஆம் தேதி இந்த வழக்கின் முதல் கம்ப்ளைண்ட் போடப்பட்டது. ஜூலை 11ஆம் தேதி பெல்தங்கடி நீதிமன்றத்தில் இந்த நபர் போலீஸ் ப்ரொடெக்ஷனுடன், முகமூடியுடன், கையில் ஒரு பையுடன் வந்தார். அந்த பையிற்குள் இருந்த எலும்புக்கூடுகள், ஒரு ஸ்கெலிட்டன் அனைத்தையும் எடுத்து வைத்து, இது நான் தர்மஸ்தலாவில் தோண்டி எடுத்த எலும்புகள் என்று கூறினார். அதன்படி இந்த விவகாரம் இன்னொரு அடுத்த கட்டத்திற்கு போனது. SIT ஃபார்ம் செய்யப்பட்டது. 19ஆம் தேதியிலிருந்து SITN டீம் மிஸ்டர் எக்ஸுடன் ஏராளமான இன்வெஸ்டிகேஷன், ஏராளமான விஷயங்களை பார்வையிட்டார்கள். ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து இந்த எஸ்குவேஷன் வேலை தொடங்குகிறது. ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து வெளிவரக்கூடிய ஏராளமான திருப்பங்கள், மர்மங்கள் அனைத்துமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நபர் கூறக்கூடிய ஏராளமான விஷயங்கள். அதாவது 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை நான் இந்த இடத்தில் வேலை பார்த்தேன், இந்த இடத்தில் என் கைப்பட 300க்கும் மேற்பட்ட சவங்களை புதைத்தேன் என்கிற பல்வேறு விஷயங்கள். கடந்த ஒரு வாரமாக நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபர் ஏராளமான டெலிவிஷன் சேனல்களுக்கு இன்டர்வியூவும் கொடுத்து வந்தார். அதை பற்றி நாங்களும் எடுத்துக்காட்டோம். இப்ப இந்த நபரை சந்தேகப்படுவதா அல்ல இதற்கு பின்னாடி வேறொரு மர்மம் இருக்கிறதா, அதையும் நான் இந்த பதிவில் மிக ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், திடீரென்று பிஜேபியை சார்ந்த நபர்கள், இந்துத்துவவாதிகள் வெளிவந்து நடத்திய போராட்டங்கள், அதற்கு பின்பு SITN டீம் நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்குவேஷன் வேலை ஸ்லோவடைகிறது. அதற்கு பின்பு இன்னைக்கு அவரை கைது செய்து இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீர்கள் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்பும் நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்க்கும்போது இந்த நபருடைய ஐடென்டிட்டியையும் இன்னைக்கு ரிவீல் செய்து விட்டார்கள். காரணம், இந்த நபருடைய விட்னஸ் ப்ரொடெக்ஷன் முடிந்து விட்டது. இந்த நபருக்கு எதிராகவே ஒரு வழக்கு போடப்பட்டது. இந்த நபருடைய பெயர் CN சென்னையா. இந்த நபரின் வயது கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்கும். அந்த நபருடைய போட்டோ எல்லாம் சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகிறது. இது நடந்தது என்ன, அதை முதலில் பார்த்து விடலாம். இன்ட்ரோகேஷன் நேற்று இரவு முழுவதும் நடந்திருக்கிறது. சொல்லப்போனால் நேற்று 2 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்ட்ரோகேஷன் நடந்ததாக கூறுகிறார்கள். சென்னையிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் நேரடியாக பதில் கொடுக்கவில்லை. 2வது, டெக்கன் ஹெரால்ட் இதில் வெளிவந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, தர்மஸ்தலா மாஸ் பரியல் கேஸ், கோர்ட் ரெமாண்ட்ஸ் கம்ப்ளைண்டன்ட் விட்னஸ் டு டேஸ் இன் SIT கஸ்டடி. இவர் கொடுத்த தவறான தகவல், இவர் கொடுத்த பொய் சாட்சி, மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்பு போய் பேசிய பொய்களுக்காக இந்த நபரை கைது செய்வதாக இந்த ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, த நியூஸ் மினிட் வெளிவிட்ட செய்தி, தர்மஸ்தலாவின் விசில் ப்ளோவர் அரெஸ்டட் பை SIT ஆன் ஃபேக் எவிடன்ஸ். இவர் கொடுத்த அந்த எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக் என்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டதாக த நியூஸ் மினிட் வெளிவிட்ட இந்த தகவல். கர்நாடகாவின் ஹோம் மினிஸ்டர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, P. பரமேஸ்வரா,
அவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறார். சின்னையாவை கைது செய்திருக்கிறார்கள். எஸ்ஐடிஎன் டீமோட இன்வெஸ்டிகேஷனில் அவர் மீதும் அலிகேஷன் வந்ததாக. ஆனால் இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் தடுத்து நிறுத்தப்படாது, இது தொடங்கும். காரணம் அங்க எலும்புகள் கிடைத்திருக்கிறது, அவசேஷங்கள் கிடைத்திருக்கிறது. அதனால் இந்த எஸ்ஐடியுடைய ப்ரூவ் தடுத்து நிறுத்தப்படாது. இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை நீங்க பார்த்தீர்கள்ல, இட் இஸ் ட்ரூ தட் ஹி ஹாஸ் பீன் அரெஸ்டட் அண்ட் ஹி இஸ் இன் போலீஸ் கஸ்டடி. இந்த டிடென்ஷனை பற்றி இன்னும் ஆழமாக கேட்டபோது அவர் கொடுத்த பதில், as an investigation is on, no information can be shared. The SIT will share details whether he will be arrested on suspicious or under what section. Based on the complaint, the probe begin. Now that he is arrested, the investigation will continue based on his statement. இந்த ப்ரோப் இன்னும் தொடங்கி கொண்டுதான் இருக்கிறது. இது நாங்கள் இன்னும் மூடவில்லை. இந்த வழக்கை பற்றி இன்னும் ஆழமான இன்ஃபர்மேஷன்ஸ்களை எங்களால் கொடுக்க முடியாது. ஆனால் எஸ்ஐடி தன்னுடைய டீட்டெயில்ஸ்களை உடனுக்குடன் பகிர்ந்து கொண்டிருக்கும். இதை தாண்டி இந்த நபர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து தான் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் செய்யப்பட்டது. அதற்கு பின்பு இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. அவர் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் வழியாக மீதம் இருக்கக்கூடிய இடங்களையும் நாங்கள் இன்வெஸ்டிகேட் செய்ய போகிறோம் என்று அவர் கொடுத்த பதில். இப்போ ஒரு ரீகேப் செய்து பாருங்கள். ஜூலை 4ஆம் தேதி இந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட், ஜூலை 11ஆம் தேதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்பு இந்த நபர் கொடுத்த வாக்குமூலம், அதற்கு பின்பு இதே தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு டீம் 16ஆம் தேதி ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்திற்கு நாங்கள் எக்ஸ்குவேட் செய்ய வருகிறோம் என்று கூறி அவர்கள் வராதது. ஜூலை 19ஆம் தேதி எஸ்ஐடி டீம் ஃபார்ம் செய்யப்படுகிறது. அதற்கு பின்பு மிஸ்டர் எக்ஸ், அதாவது சென்னையாவுடன் ஏராளமான மீட்டிங்ஸ், அந்த மீட்டிங்ஸில் டெவலப் ஆன பல இடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களை குறிப்பிட்டார்கள். அதிலிருந்து ஒரு 13 இடங்களை ஃபர்ஸ்ட் கட்ட அந்த எக்ஸ்குவேஷனுக்காக அவர்கள் தேர்வு செய்தார்கள். அதில் இந்த நபர் கூறிய விஷயம், சைட் நம்பர் 13இல் ஏராளமான டெட் பாடிஸ்களை நான் புதைத்திருக்கிறேன் என்று கூறிய போது அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்போது எதுவுமே கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் ஏற்பட்ட இன்னொரு ட்விஸ்ட், சுஜாதா பட், அனன்யா பட்டுடைய தாயார், அவர் யூட்டன் எடுத்திருக்கிறார். 2003ஆம் ஆண்டு அனன்யா பட் காணாமல் போனதாக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்த இதே பெண்மணி 23 ஆண்டுகளாகி பின்பு கூட எந்த விதமான எஃப்ஐஆர் கூட அங்கு இருக்கக்கூடிய போலீசார்கள் போடவில்லை என்று கூறிய அதே பெண்மணி அனன்யா பட் என்னுடைய மகளே கிடையாது என்று கூறியுள்ளார். அனன்யா என்னுடைய நண்பருடைய மகள் என்று கூறி, சரி அனன்யா பட்டுடைய போட்டோ உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டபோது இல்லை என்று கூறிய அதே பெண்மணி ஒரு சில நாட்களுக்கு பின்பு ஒரு போட்டோவை கொண்டு வந்து காட்டுகிறார். இப்போ அந்த போட்டோவும் தவறு என்று கூறியுள்ளார். வேறொரு பெண்ணுடைய போட்டோ. அனன்யா பட் உடைய தாயாராக நடித்த சுஜாதா பட் எதற்காக இதை நீங்க செய்தீர்கள் என்று கேட்டபோது, ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு, சொத்து விவகாரம் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் இருக்கிறது, அதற்காக நான் இந்த நாடகத்தை ஆடினேன். ஆனால் இந்த விஷயம், இந்த விவகாரம் இந்த அளவில் லைம்லைட்டை பெறும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, அனன்யா பட் என்கிற ஒரு பெண் காணாமல் போனது, போலீஸ்ல அதற்கான கம்ப்ளைண்ட் இருந்தது, அதுவும் வெளியில வந்திருக்கிறது. அப்போ சுஜாதா பட் கூறக்கூடிய அனன்யா பட் வேறையா, அல்ல அங்க காணாமல் போன பெண் அது வேறையா? இதே போன்று சௌஜன்யாவுடைய ஒரு கதையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டினோம். சௌஜன்யாவுடைய குடும்பம் இன்னைக்கும் தன்னுடைய மகளுக்கு கிடைக்கக்கூடிய நீதிக்காக போராடி வருகிறார்கள். இதே போன்ற இன்னும் ஒரு சில விஷயங்கள். இப்போ இதற்கான இன்னொரு ஆங்கிளை பாருங்கள். டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் முதல் முறையாக ரெஸ்பாண்ட் கொடுத்திருக்கிறது. அதாவது இந்த நபரை கைது செய்ததற்கு பின்பு டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுடைய தர்மாதிகாரி வீரேந்திர ஹேக்டே, ராஜ்யசபாவின் எம்பி, ஒரு ரொம்பவே பிரபலமான ஒரு நபர், பத்மபூஷன் அவார்டி, இவர் முதல் முறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஹேக்டே described the claim as per the larger conspiracy to undermine the Hindu religion and its tradition. Hindu religion, Hindu tradition-ஐ கொச்சைப்படுத்துவதற்காக ஒரு சில நபர்கள் எடுத்து வைத்த நாடகம் என்று அவர் கூறியுள்ளார். இத்தனை நாட்கள் வரை அவர் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்காமல் இருந்தார். அவருடைய தம்பி
கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல இருந்து கேக் ஆர்டர் வரை வாங்கினார். எதற்காக? அப்படி நீங்க எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் இதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க முதலிலேயே கூறியிருக்கலாமா இல்லையா? அது நடக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வெளியாகியுள்ளது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்டை நீங்க பார்க்க வேண்டும். அதாவது சாயில், தர்மஸ்தலாவில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த மண், சாயில் அனாலிசிஸ் டெஸ்ட், எந்த இடத்தில் இந்த எலும்புக்கூடுகள் கிடைத்தது, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூறியிருந்தேன். அந்த இடத்திலேயே, அதாவது எந்த இடத்தில் இந்த எலும்புகள் கிடைத்ததோ அதே இடத்தில் இருக்கக்கூடிய மண்ணை டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி அந்த மண்ணை அனாலிசிஸ் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டிற்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்று நான் கூறியிருந்தேன். அதன்படி இன்னொரு பதில் வந்திருக்கிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயில், அதுல ஆசிடிக் கண்டென்ட் இருப்பதாக கூறியுள்ளார்கள். ஆசிடிக் கண்டென்ட்டை இன்னும் ஆழமாக ஆய்வு செய்வதற்காக ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியில் அதற்கான ஆய்வுகள் நடக்கிறது. டிஎன்ஏ கெமிக்கல் ரெசிடியூஸ், அதாவது அந்த இடத்தில் ஏராளமான எலும்புகளை கண்டெடுத்த நபர்கள் மீதம் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல அந்த சாயிலை எடுத்து டெஸ்ட் செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? அதை நீங்க பாருங்கள். தர்மஸ்தலா இஸ் பிரைமரி லிட்ரேட் டு நோன் ஆஸ் ஆசிடிக் நேச்சர். அங்க இருக்கக்கூடிய மண் ஒரு ஆசிடிக் நேச்சர்ல இருக்கக்கூடிய மண்ணாக இருப்பதை அவர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். அதாவது இந்த இடத்தில் புதைக்கப்படக்கூடிய எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் ஒரு சில வருடங்களில் அது கரைந்து போகும். அதனால்தான் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல எலும்பு கிடைத்தது உண்மை. ஆனால் எந்த எலும்புமே முழுதாக கிடைக்கவில்லை. ஒரே ஒரு மண்டையோடு மட்டும்தான் கிடைத்தது. இந்த இடத்தில் ஒரு அனுமானத்தை தான் இவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒரு 5 to 6 நபர்களுடைய எலும்பு கூடுகள். ஆனால் மிஸ்டர் எக்ஸ் அல்ல செல்லையா, மிஸ்டர் எக்ஸ் அல்ல சென்னையா என்கிற இந்த நபர் எடுத்து வைத்த அலிகேஷன், ஃபர்ஸ்ட் நான் 300 நபர்களை புதைத்தேன் என்று கூறினார். அதுக்கப்புறம் 4-5 நபர்கள் என்னை போன்ற நபர்கள் இன்னும் இருந்தார்கள் அப்படி என்று கூறினார். அதே போன்று இன்னொரு நபர் ஜெயந்த் டி என்கிற நபர், அவரும் வெளிவந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார். இந்த பக்கம் ஆர்டிஐ போடப்பட்டது. ஆர்டிஐ வழியாக வெளிவந்த தகவல் நீங்க பார்த்தீர்கள்னா பிட்வீன் 2000 to 2015 அந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட கேஸ் ஃபைல்ஸ்களை அளித்ததாக போலீசார்களே கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட். சின்னையாவை கைது செய்திருக்கிறீர்கள். சின்னையா மீது எழும்பக்கூடிய கேள்விகள் வேற. சின்னையா பொய் பேசியிருந்தால் டெஃபினட்டாக கைது செய்யப்பட வேண்டும். ஆனால் அங்க யாருடைய கேஸ் ஃபைல்ஸ், 300 நபர்களுடைய கேஸ் ஃபைல்ஸ் எப்படி அது அளிக்கப்பட்டது, எதற்காக அளிக்கப்பட்டது? அல்ல சின்னையாவுடைய கைது இன்னொரு விதமான ஐவாஷா என்கிற அந்த கேள்வி வெளிவருகிறது. ஏன்னா ஃபாரன்சிக் லெபார்டரி வெளிவிட்ட அந்த டெஸ்டே அதை தான் எடுத்து காட்டுகிறது. இங்க இருக்கக்கூடிய மண் ஆசிடிக் கண்டென்ட் இருக்கக்கூடிய மண். இந்த மண்ணில் புதைக்கப்படக்கூடிய எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் அது கரைந்து போகும், மண்ணோடு மண்ணாக கரைந்து போகும். அதை வைத்து டிஎன்ஏ டெஸ்டுக்காக மற்ற விஷயங்களுக்காக சாம்பிள்ஸ் கலெக்ட் செய்யப்படுகிறது தர்மஸ்தலாவை சுற்றி. இப்போ இந்த நபரை கைது செய்ததற்கு பின்பு பிஜேபி ஆக்ரோஷமாக அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கத்தை டார்கெட் செய்ய தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த நபர் போய் பேசி வருகிறார். தர்மஸ்தலா கோவில் இந்து மதத்தை டார்கெட் செய்யக்கூடிய வேலை நீங்க பார்த்தீர்கள். இப்போ என்ன பதில் என்ற அந்த கேள்விகளை அவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் எஸ்ஐடி போடப்பட்டது ஒரு அரசியல் கட்சிக்கு ஃபேவர் செய்வதோ அல்ல ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்தோ கிடையாது. நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும். அதற்காக தான் இந்த எஸ்ஐடி போடப்பட்டது. எஸ்ஐடியில இருந்து வெளிவரக்கூடிய டீட்டெயில்ஸை எந்த விதமான மறைவும் இல்லாமல் மக்களிடம் நாங்கள் ஓப்பனாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் நாங்கள் அந்த ப்ரோபை நிறுத்தவில்லை. இன்னைக்கும் தர்மஸ்தலாவில் நாங்கள் அமைத்த இந்த எஸ்ஐடி கம்ப்ளைண்ட்டுக்கு பின்பு கிடைத்த ஒரு சில அவசேஷங்கள், அதை வைத்து எங்களுடைய ப்ரோப் தொடங்க தான் போகிறது, தொடங்கி கொண்டுதான் இருப்போம். ஆனால் இதிலிருந்து வெளிவரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக மக்களுக்கு முன்பு எடுத்து வைப்போம் என்று அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இது ஒரு புதிய டெவலப்மெண்ட். 2-3 நாட்களாக இதை பற்றி நான் பேசாததற்கான காரணம், அங்கிருந்து எந்த விதமான டெவலப்மெண்ட், எந்த விதமான செய்தியும் வெளிவராதது. நேற்று தான் இந்த ஒட்டுமொத்த டெவலப்மெண்ட்டே சேர தொடங்கியது. இன்னைக்கு அதற்கான முடிவு வெளிவந்து விட்டது.
தர்மஸ்தலாவை பற்றி வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்களை நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.